நிறைந்த இந்த பரலோகத்தகப்பனே, உங்களுடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து உடைய சமூகத்தில் வரவும், உண்மை ஆராதிக்கவும், உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், தேவாதி தேவனாகிய நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணீர் கண்மணி போல பாதுகாத்து ஆசீர்வதித்து இந்த நாட்டில் உடைய சமூகத்தில் வரவும், உண்மை போற்றும் கிருபை பாராட்டினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்காக உங்களை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் ஆராதனையை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்கள் தேவ பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. உங்களுடைய அபிஷேக தைரத்தினால் எங்கள் ஒவ்வொரு நிலைமை தேவையில்லாமல் எங்கள் நாமத்தை மறைமுகப்படுத்துவீராக. திருவிழா கருத்துள்ளாக இந்த ஆராதனை அர்ப்பணிக்கிறோம். தேவையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. 1386 தெய்வம் பேசுவே நான் என்றுமே நம்பிடுவே. தேவனே ராஜனே, தேவனே ராஜனே, தேடி என்னை தாங்கிடுவார். என்பதும் நேரம் நானும் தேருவே. என்பதும் நேரம் நானும் தேருவே. இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள், தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என்பதும் நேரம் நானும் தேருவே. என்பதும் நேரம் நானும் தேருவே. பார்ப்போற்றும் ராஜன் பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். பார்ப்போற்றும் ராஜன் பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். தேகத்தில் தோன்றுவார், தேகத்தில் தோன்றுவார். அவரை போல மாறிடுவேன். என்பதும் நேரம் நானும் சேருவேன். என்பதும் நேரம் நானும் சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என்பதும் நேரம் நானும் சேருவேன். என்பதும் நேரம் நானும் சேருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவர்மெண்ட் 1414வது பாடலை பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உற்சாகமா இருக்கீங்களா? அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதோ வாசற்படியிலிருந்து தட்டிக்கிட்டே இருக்கேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ள நான் என்ன செய்வேன்? ஆமாம், பிரவேசிப்பேன். அவன் என்னோடு கூட என்ன செய்வான்? போஜனம் பண்ணுவான், என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தட்டுறவர் கடைசி வரைக்கும் என்ன செய்கிறாரு? தட்டிக்கிட்டே தான் இருக்கார வழியே உள்ள வந்த மாதிரி தெரியல. உள்ள ஆமாம், திறந்து கொடுத்தாதான் அவர் என்ன செய்வார்? அவர் உடைச்சிக்கிட்டு வர்ற ஆண்டவர் கிடையாது. உடைச்சிக்கிட்டு வருகிற, ஆமாம், உடைச்சிக்கிட்டு வர்றவங்க ஒருத்தர் இருக்கான். எங்கே வழி கிடைக்குதோ என்ன செய்வான்? உடைச்சிக்கிட்டு உள்ள போய் கலாட்டா பண்ணுவான். ஆனால் தேவன் இஸ் ஏ ஜென்டில் காட். அவர் ரொம்ப சாதுவான ஒரு ஆண்டவர் இல்லை, அப்படி தானே? பொறுமையாக நம்ம திறக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்கிறார்? காத்து கொண்டே இருக்கிறார், காத்து கொண்டே இருக்கிறார். எப்போ திறப்பாங்க அப்படின்ட்டு நம்ம உள்ளத்தை திறந்து கொடுத்தா அவர் என்ன செய்வாராம்? உள்ள வருவார். உள்ள வந்து நம்மோடு கூட என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். இதயமாகிய வீட்டுக்குள்ளே அவர் என்ன செய்வார்? பிரவேசிப்பார் இல்லையா? ஆமாம், எப்பவும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசித்தால் அந்த வீட்டில் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அங்கே போராட்டத்துக்கு என்ன கிடையாது? இடமே கிடையாது. போராட்டத்துக்கு இடமே, ஆமாம், அமைதி இருக்கும். கூக்குரல் இருக்காது, கூக்குரல் இருக்காது. அநீதியான காரியங்களுக்கு அங்கே இடம் கிடையாது. ஆகவே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எப்பொழுதும் எனக்குள் தங்கி வாசம் பண்ணுங்க. எனக்குள்ள தங்கி எப்பவும் தங்கி இருக்கணும். அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்பப்போ வந்துட்டு போ ஆண்டவரே இப்போ வாங்க, அப்புறம் நாளைக்கு என்ன செய்யுங்க? நாளைக்கு கொஞ்சம் என்னுடைய பெர்சனல் வேலைலாம் இருக்குது, நீங்கள் போயிட்டு நாளை கழிச்சு என்ன செய்யுங்க வாங்க அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. எப்போவுமே நம்ம உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர் தங்கி இருக்கணும். எல்லாருடைய உள்ளத்திலும் எப்பொழுதும் ஆண்டவர் என்ன செய்யணும்? தங்கி இருக்கணும். அது தங்கி இருந்தால் தான் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும். மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும். ஆகவே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய மாம்ச கிரியெல்லாம் நீக்கி என்னை ஒரு குழந்தை உள்ளமாய் என்ன செய்யுங்க? உள்ளத்தை மாற்றுங்க, உமக்கு உகந்த பாத்திரமாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் கெஞ்சனும் கேட்க வேண்டும். ஆண்டவரே நான் திரும்பவும் என்ன செய்யக்கூடாது? விழுந்து எந்திரிக்கக்கூடாது, விழுந்து எந்திரிக்கக்கூடாது. நான் எழுந்து நிமிர்ந்து இருக்கக்கூடிய நல்ல புதிய பாத்திரமாய் நீ மாற்றுங்க என்று சொல்லி எல்லாம் ஜெபத்தோடு கூட இந்த பாடலை பாடலாமா?
கிருபை நான் இழந்து போகக்கூடாதுன்னு கேட்போமா? ஆமென். இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இழந்து தாரும் இயேசு நாயகா, என்ன உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உண்மையாவே உள்ளது சேர்ந்த ஆண்டவருக்கு கேட்போமா? ஆமென். ஆமென் ஜீசஸ். எல்லாம் ஆண்டவரை பார்த்து கேட்பான், என்னுடைய உள்ளத்தில் தங்கப்பான். ஆமென். எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் நீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் நீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு. எல்லாம் உண்மையாய் உள்ளத்திலே உணர்ந்து சொல்லுவோமா? என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, திரும்ப விழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போற்றும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு. அப்பா பார்த்து கூப்பிட்டு கேட்போமா? எல்லாமே நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இழாது தாரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உன்னை பேடாய் கொள்ளும் இயேசு நாயகா, எந்த கொள்ளம் தங்கும் இயேசு நாயகா, பேடாய் கொள்ளும் இயேசு நாயகா, எந்த கொள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் பேடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் பேடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, திரும்ப விழாது பாரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா,
சொல்லுமா, இனிமே நான் அல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவே எனக்கு வாசம் பண்ணுகிறேன் விசுவாசத்தோடு சொல்ல முடியுமா? உடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடு. ஆண்டவர் சொன்னார், உள்ளத்தை நீ திறந்து கொடுத்துப்பா, உனக்குள்ள நான் வந்து வாசம் பண்ணுவேன், உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன், உன்னுடைய ஆண்டவர வாழ்க்கையின் எல்லா பங்குகளிலும் நான் பங்கு வகிப்பேன், இந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் பார்த்து கூப்பிடும், அப்பா இயேசு நாயகா எனக்குள்ள வாங்கப்பான்னு சொல்லி உண்மையாய் 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 வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறது யாவருக்கும் தேவன் தூரமானவர் அல்ல, அவர் சமீபமாய் இருக்கிறார், உன் அருகில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பாவை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரே எனக்குள்ள வாங்கப்பா, வந்து வாசம் பண்ணுங்க. மறுபடியும் மறுபடியும் பாவ பழக்கங்களிலும் தீய வழிகளிலும் நான் விழுந்து போக கூடாது. ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி கேளு. அப்பா பார்த்து எல்லாரும் கண்களின் மொழி ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன்ப்பா, ஏசப்பான்னு கூப்பிடுகிறேன், ஏசு நாயகா எனக்குள்ள வாங்க. அப்பா பார்த்து கூப்பிடு. ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன உள்ள தங்கம் ஏசு நாயகா உன்னை பேடாய் கொள்ளும் ஏசு நாயகா. உண்மையாய் கூப்பிடுவோமா? எந்த உள்ள தங்கம் ஏசு நாயகா உன்னை பேடாய் கொள்ளும் ஏசு நாயகா. ஏசு நாயகா ஏசு நாயகா உன்னை தேடக் கொள்ளும் ஏசு நாயகா. திரும்ப எடுத்து போகக்கூடாது. நாயகா ஏசு நாயகா திருமை இல்லாது காரும் ஏசு நாயகா. ஏசு நாயகா ஏசு நாயகா தேனார் அல்ல நேரே ஏசு நாயகா. ஏசு நாயகா ஏசு நாயகா தேனார் அல்ல நேரே ஏசு நாயகா. ஏதோ வாயளவில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்துக்கு ஆண்டவரே வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள நீங்க தான் வாசம் பண்ணணும், நீங்க தான் என்னை ஆளுகை செய்யணும், நீங்க தான் என்னை நடத்தணும். ஆண்டவரே என்னுடைய மாம்சத்தின் கிரிகள் எல்லாம் அழிக்கும்படியாக வந்த தேவகுமாரனாகிய இயேசுவே எனக்குள்ள வாங்கன்னு கூப்பிடு. அப்பா எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க. என் மாம்சத்தின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக ஒரு குழந்தை உள்ளமா என்னுடைய உள்ளம் மாறட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடிய சுபாவம், மறக்கக்கூடிய சுபாவம் எனக்கு வேணும். ஆண்டவரே கசப்பு நிறைந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். வாங்கன்னு சொல்லி கூப்பிடு. ஏசு நாயகா ஏசு நாயகா உள்ளங்கை உள்ள மாற்றம் ஏசு நாயகா. ஏசு நாயகா ஏசு நாயகா உன்னை பேடாய் கொள்ளும் ஏசு நாயகா. ஏசு நாயகா கூப்பிடுமா? ஏசு நாயகா திரும்ப வெள்ளாது காரம் ஏசு நாயகா. ஏசு இனிமே நான் இல்ல ஆண்டவரே, நீங்க தான் சொல்லுமா? இனி நான் அல்ல நீரே ஏசு நாயகா. எந்த உள்ளம் தங்கம் ஏசு நாயகா உன்னை பேடாய் கொள்ளும் ஏசு நாயகா. எந்த உள்ளம் தங்கம் ஏசு நாயகா
நாயகா. அப்பா பார்த்து கூப்பிடுவோமா ஆண்டவரே? அப்பா பார்த்து, ஆண்டவரே எனக்குள்ள நீங்க வாசம் பண்ணுங்கப்பா, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க. என்னுடைய அசுத்த சுபாவங்கள், மாம்சத்தின் கிரிகள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. என் கசப்புகள், மன வெறுப்புகள், என்னுடைய காயங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க உங்களை பார்த்து கூப்பிடுறோம்பா. உண்மையாகவே 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 உள்ளத்தின் ஆழத்தில் நம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். திரும்ப திரும்ப நாங்க விழுந்து கொண்டே இருக்க கூடாதுப்பா. பாவ வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. பாவத்தை மறந்து போன வாழ்க்கை, ஒரு குழந்தையை போன்ற ஒரு உள்ளம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டார், இந்த குழந்தையை போல மாறலன்னா இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஒரு குழந்தையை போல எங்களை மாற்றுங்கப்பா, குழந்தையை போல எங்களை மாற்றுங்க. மன்னிக்கும் சுபாவம், மறக்கும் சுபாவம் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அமைதியா இருக்காது. அப்பாவை பார்த்து கூப்பிடு, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க. இயேசுவே நாங்கள் உண்மையை நோக்கி கூப்பிடுகிறோம். நீரே எங்களுடைய மீட்பர், நீரே எங்களுடைய ரட்சகர், நீரே எங்களுடைய சகாயர். எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும் ஆண்டவரே. சத்துவம் மற்றவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் கர்த்தர் நீங்க ஆண்டவரே. ஓ பராசி மகாதல சந்தரபா மரிஹாதல சந்துருணி மகல ஷபரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க உள்ளத்தை திறந்து கொடுக்கறோம்னு சொல்லு. என் உள்ளத்தை திறந்து கொடுக்கறப்பா சொல்ல முடியுமா? கடினமான உள்ளத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். கற்பாறை போன்ற உள்ளத்தை வெறுக்கிறார். உள்ளத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடு. ஆண்டவரே என் உள்ளத்தை நான் திறந்து கொடுக்கிறேன், நீங்க எனக்குள்ள வாங்க, நீங்க எனக்குள்ள வாங்க சொல்லு. எல்லாரும் எல்லாரும் ஏசப்பா என் உள்ளத்தை திறந்து கொடுக்கிறேன், நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணுங்க. நான் அல்ல, என்னுடைய சுபாவங்கள் அல்ல, என்னுடைய எண்ணங்கள் அல்ல, நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணணும், நீங்க என்னை ஆளுகை பண்ணணும், நீங்க என்ன நடத்தணும் ஆண்டவரே. அப்பா பார்த்து கேளு, ஆண்டவரே நான் என்ன நடத்த கூடாதுப்பா, நீங்க தான் என்ன நடத்தணும், நீங்க தான் என்ன நடத்தணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா வேதத்தில் நமக்கு சொல்லலையா, பொல்லாதவர்களாகி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற அந்த பிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவங்க கூட வாசம் பண்ணி அவங்களை தேற்றும்படியாக, அவங்களை தேவைகளை சந்திக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னாரு. அப்பா பார்த்து கூப்பிட, ஆண்டவரே எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க, என்ன நீங்க நடத்துங்க. என்னுடைய சுயம் என்னை ஆளுகை செய்யக்கூடாது, என்னுடைய சுயம் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. நான் இப்படிதான் வாழணும்னு நினைக்கிற அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நீர் எப்படி என்னை நடத்த விரும்புகிறீரோ அந்த பாதையை மட்டும் நான் தெரிந்து கொள்ளணும். எஸ்லா, அதைத்தான் சூஸ் பண்ணணும், அதைத்தான் தேர்ந்தெடுக்கணும். நீங்க விரும்புகிற பாதை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்க. நீங்க விரும்புற பாதையில் நடத்துங்க. நாங்க விரும்புற பாதை அல்ல, உங்களுடைய மாம்சம் விரும்புகிற பாதை அல்ல. நீங்க எந்த பாதையில நாங்க நடக்கணும்னு விரும்புகிறீர்களோ அந்த பாதையில எங்களை நடத்துங்க, அந்த பாதையில எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா பார்த்து கேட்போமா, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர், வானாதி வானங்களை உருவாக்கின தேவன் அவர், வானத்தையும் பூமியும் உருவாக்கின கர்த்தர் அவர், சகலவற்றையும் செய்ய வல்லமையுடைய தேவன் அவர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன தேவன் அவர். அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மகா பரிசுத்தரை, சிங்காசனத்தின் அதிபதியை ஆராதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். மனதார அவரை போற்றி புகழுவோம். உன்னதமானவரே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, ஒருவரும் கட்டி
சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தரே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அக்கினிமயமான கண்களை உடையவரே, உழைக்களத்தில் காய்ந்த வெண்கலத்தை போன்ற பாதங்களை உடையவரே, ஹல்லேலூயா. ஓரக தல ஷபகு தல மஹா ரீமத ரக தல கஷகபா. ஹல்லேலூயா. நீ பேசினார், நீ பேசினார். உள்ளத்தில் அவரை ஸ்தோத்திரி, அவரை மகிமைப்படுத்து, அவருக்கு மகிமை செலுத்து. அவரே ராஜாதி ராஜா, அவரே கத்தாதி கத்தர். வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் அவர், அல்பாவும் உமேகாவுமானவர், ஆதி மதமும் இல்லாத தேவன் அவர். Hallelujah. We praise you, Lord. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், பக்தி நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரவானவரே, பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். சர்வ வல்லமையுடையவரே, யெகோவா ஈரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா நிசியே உம்மை போற்றுகிறோம், யெகோவா ஷாலோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு சமானத்தை கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you, Lord. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஒருவரே மகிமைக்கு பாத்திரமானவர். நீங்க மட்டும்தான் கனத்திற்குரிய தேவன். எல்லா மகிமை உங்களுக்குரியது. ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். உங்களுடைய துதி வேறொருவருக்கும் நீங்க கொடுக்க மாட்டீங்கப்பா. சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். சங்கீதம் 76 1 முதல் 12ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முடித்தார். மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீ பிரகாசம் உள்ளவர். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி வீழ்ந்தது. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நியாயம் விசாரிக்கவும் பூமியின் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் வேண்டதாக ஆமென். ரொம்ப நாள் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாம பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொழினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர வைத்திருந்தும் நித்திய ஜீவனும் நன்றி விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6ஆம் வசனம் முடிய கோயிலாஜ் வாசிக்கும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6ஆம் வசனம் முடிய. ஏசாயா 4ஆம் அதிகாரம். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து
எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பெயர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமா இருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமா இருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்படிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது சீயோனில் மீதியா இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயரிடப்பட்டவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எறியும் அக்னியையும் பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வேலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் என்பது வாசிக்கும் குறிக்கப்பட்ட வேதபோதி வாசித்தார். 1384 உன்னத பாடல். கலங்காதே கலங்காதே, உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உன்னை கைவிட மாட்டார். மாடி உனக்காக ரத்தமெல்லாம் உனக்காக, மோடி உனக்காக ரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, நீ பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் பிரித்து அழைக்கின்றார், உன்னை கரம் பிரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடி வா, நீ கண்ணீரோடு ஓடி வா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி கொண்டாடுவார், உன்னை கண்மணி கொண்டாடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ,
மலை மேல் உள்ள பட்டணம், நீ மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம். உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏற்றிடுவார், உன்னை உள்ளங்கையில் ஏற்றிடுவார். கலங்காதே கலங்காதே, கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைவனை ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக மீண்டும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீருடைய சமூகத்தில் ஆண்டவரை நாங்கள் கடந்து வந்து உன்னதமான தேவரை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே முழு மனதோடு நாங்கள் எங்களை உங்களுக்கு அர்ப்பணித்து நாங்கள் ஆண்டவரே உண்மை ஆராதித்தோம். இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. போன வாரத்தில் செய்தி கொடுத்து கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது எண்ணாகமத்தில் அவங்க ஒரு வசனம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? காலேபும் ஜோசுவும் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நினைச்சிட்டு அகன்று விலகி போயிடுச்சு. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நினைச்சிட்டு. அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ கர்த்தரை சேவிக்காதவர்களுக்கும் ஒரு நிழல் இருக்குது, நமக்கு ஒரு நிழல் வாக்கப்பக்கணும் படப்பட்டிருக்குது இல்லை? அப்படி தானே? 91ஆம் சங்கீதத்தில் ஆண்டு சொல்லும்போது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையுள்ள அந்த தேவனுடைய நிழலில் நினைச்சுவான், தங்கியிருப்பான். அப்போ அந்த ஜனங்களை பார்த்து சொல்லும்போது, அந்த எரியோ ஜனங்களை பார்த்து சொல்லும்போது அங்கே என்ன சொல்லி இருக்குது? அவர்களை ஒரு நிழல் காத்து வந்தது, அவர்களை ஒரு நிழல். அப்போ ஆண்டவர் மட்டும்தான் காப்பாரா? அந்த வசனம் தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுது? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நினைச்சிட்டு விலகி போயிடுச்சு, அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு. அப்போ அந்த நிழல் என்ன? எனக்குள்ள ஒரு சந்தேகம். செய்தி கொடுக்கும் போதே நான் என்ன செய்கிறேன், அந்த நிழல் என்ன? நிறைய நேரம் நானும் வாசித்திருக்கேன், ஆனால் அந்த நிழலை குறித்து நான் என்ன செய்யலை, சிந்திக்கலை. சாதாரணமாக வாசிருப்பேன். அவர்களை காத்த நிழல் போயிடுச்சு, அவர்களை காத்த நிழல் அவர்கள்ட்ட நினைச்சிட்டு போயிடுச்சு, இப்படியே நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் அவர்களை காத்த நிழல் அவங்களை எப்படி காத்த அப்படின்னா, அவங்கள எங்கேயும் போக்காமல் அப்படியே அரவணைத்து பாதுகாக்கிறது இல்லை, அப்படி தானே? அப்படி தானே? அதுதானே அர்த்தம். அவர்களை காத்து கொண்டிருந்த நிழல், அவர்களை காத்து கொண்டிருந்த நிழல். அந்த நிழல் அந்த எரியோவில் இருந்த ஜனங்களை எதற்காக காத்தது, எப்படி காத்தது, ஏன் காத்தது? இதுதான் கேள்வி. ஆண்டவரும் நிழலாய் இருந்து நம்மளை என்ன செய்யறாராம், நம்மளை காத்து கொண்டு இருக்கிறார். அப்ப இந்த நிழலுக்கு மேல அந்த நிழலுக்கும் போயிடலாமே, சொல்லாமல் போகக்கூடாதா? நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கெல்லாம் அந்த சந்தேகம்லாம் வராத. பைபிளை ஒழுங்காக வாசித்தாலும் அந்த சந்தேகம் வரும். கேட்டு பார்க்கணும் அது என்ன நிழல். அப்போ அதுவும் பாதுகாக்குதுன்னு சொன்னால் அந்த நிழலுக்குள்ளேயும் நீ செய்யலாம்,
எங்க பாதுகாப்பு இருக்கோ அங்க போய் என்ன செய்யலாம், நம்ம ஓடி ஒளிஞ்சுக்கலாம்ல. அப்படிதான் நினைக்கணும். அப்ப அவர்களை காத்த நிழல் என்ன? அவர்களை காத்த நிழல் என்ன? கர்த்தர் நமக்கு நிழலா இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு செய்தியின் தலைப்பே. கர்த்தர் நம்மை நிழலாக காக்கும் கர்த்தர், நம்மை நமது மீது நிழலாய் இருந்து நம்மை காக்கக்கூடிய கர்த்தர். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி கேட்போம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதுதான் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். யாருக்கு? 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையும் விரைவில் கொழுந்துவிட்டும் எரியும் அக்கினி பிரயாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அப்போ நல்ல கவனிங்க, அவருடைய சபையை நிழலாய் இருந்து பாதுகாக்கிற தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நம்புறீங்களா? அல்லேலூயா. நாங்க நம்புறவங்க மட்டும் ஓங்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபையை காக்கக்கூடிய நிழல் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நிழல். அல்லேலூயா. அத்த 91 சங்கீதக்காரர் சொல்றார், உன்னதமானவரின் உன்னதமான தேவன் அவர், உன்னதமான அவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அங்க தங்குனா என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த 91 சங்கீதத்துல ரொம்ப அழகா என்ன செய்யுது சொல்லிடுது. ஆனா இப்போ மக்கள் உண்மையிலேயே அவருடைய நிழலை விரும்புகிறார்களா அல்லது வேறு ஒரு நிழலை விரும்புகிறார்களா? இதுதான் கேள்வி. இன்னொரு நிழல் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த நிழல் போதும் நமக்கு, வாழ்க்கையில அந்த நிழல் போதும் இல்லையா? இப்போ நிழல் என்பது என்ன? வாழ்க்கையில களைத்து போயிருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல நாம் தேடக்கூடியது என்ன தேடுறோம்? ஒரு நிழலை தேடுகிறோம். கொஞ்சம் அந்த நிழல்ல உட்காந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்? நாம அந்த நிழலை தேடி ஓடிக்கிறோம். நிழலை தேடி வாழ்க்கையில் களைப்படைந்தவர்கள், சோர்வடைந்தவர்கள் போய் அமரக்கூடிய இடம் தான் என்னது? நிழல். சரிதானா? அப்போ அந்த நிழல் என்பது அவர்களுக்கு என்ன செய்கிறது? ஒரு பாதுகாப்பை என்ன செய்கிறது? கொடுக்கிறது. பாதுகாப்பை நிழல் அவங்களை விட்டு போகும் பொழுது அவங்களுக்கு என்ன வந்துடும்? என்ன வரும்? வெயில் வரும், எரிச்சல் வரும். என்ன வெயில் வரும். அந்த வெயில்னால என்ன வரும்? யோனவுக்கு தான் வந்தது. ஒரு ஆமணக்கு செடி முளைச்சது. அந்த ஆமணக்கு செடி நிழல்ல சூப்பரா என்ன செய்றாரு? படுத்து தூக்கிட்டு அங்கே நினைவே எரியும்னு நினைச்சாரு. பார்த்துக்கிட்டு இருந்தாரு, எரியலை. அதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சுது? நல்ல உச்சந்தலையில் வெயில் அடிக்கும்போது சொல்லிட்டு அடிக்குது. அடித்த உடனே அவருக்கு எரிச்சல் வந்துருச்சு. இதான் வந்துச்சு. மக்கள் உலகத்தில் ஏதோ ஒரு ஆதரவை தேடுகிறார்கள், சகாயத்தை தேடுகிறார்கள். நமக்கு சகாயம் எங்கே இருக்குது? நமக்கு உதவி வரக்கூடிய இடம் எங்கே இருக்குது? அது எதுவாக இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்கிறோம்? தேர்ந்தெடுக்க தயங்குவதில்லை. தேர்ந்தெடுப்பதற்கு நியாயம் எங்கே கிடைக்குதோ, கர்த்தர் நியாயம் செய்தால் கர்த்தர், மனிதன் நியாயம் செய்தால் மனிதன். யார் பெரியவர்? எனக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க தான் நல்லவர் இல்லை? இப்படிதான் என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். கோயில் எடுத்து நின்னவங்க சில பேர் போய் கேளுங்க, ஆடா போனீங்க 5 வருஷம் போனோம், 10 வருஷம் போனோம், 15 வருஷம் போனோம், எல்லாம் இப்போ இருக்கும்போது தான் அப்பவும் இருந்தது. இப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. அந்த பாதுகாப்பு எப்படிப்பட்டது? பாதுகாப்பு எப்படிப்பட்டது? பிசாசானவன் ஒரு நிழலை கொடுக்கிறான். அந்த நிழல் எதுக்காக கொடுக்கிறான்? அவன் என்ன செய்யறான்? நம்ம ஆளு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. அவன் நிழல் கொடுத்து எங்க கொண்டு போறான்? அப்படியே நிழல்ல வழி நடத்தி எப்படிதான் வாழ்ந்துக்கோப்பான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பரலோகத்துக்கு போறோம்னா என்ன செய்யணும்? குனியணும், வளையணும், அப்படியே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு போகணும். ஏன்னா வழி நெருக்கமும் இடுக்கமும் ரொம்ப ஒடுக்கமா என்ன செய்யுது? அதுக்குள்ள பிரவேசிக்க இதுக்குள்ள அங்க பாரு எவ்வளவு அழகான ஒரு, அதை விட்டுட்டு எங்க நல்ல அகலமான பாதை இருக்குதோ அந்த பாதையில தான் நிச்சயம். நம்ம விரும்புறதே எதுதான்? விசாலமான பாதை. விசால சொல்றான்,
இதுக்குள்ள போயிட்டு அங்க குனி, இங்க நிமிரு, இங்க வள, எப்படி போ, அப்படி போன்னுட்டு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். இப்படி போ, அப்படி போ, அப்படி போ, இங்க வா, நீ எப்படியே என்ன செய்யலாம், அப்படியே வளைஞ்சி 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 செய்யலாம், ஓடலாம், நேர ஓடலாம், உட்கார்ந்து எந்திரிச்சு என்ன செய்யலாம், போகலாம். உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி அந்த வாதையில என்ன செய்யலாம், போகலாம். வா வா வான்னு என்ன செய்யறான் அவன். அவனுடைய நிழலில் மறைத்து வைத்து அந்த விசாலமான பாதை, அந்த விசாலமான பாதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, அது எங்க கொண்டு போய் சேர்க்கும், நரகத்திற்கு போகிற வழி விசாலமா இருக்குதான். எப்படி இருக்குது, அகலமாய் விசாலமாய் என்ன செய்து இருக்கிறது. அதில் போகிறவர் அநேகர். நிறைய பேர் அர்த்தம் தெரிந்து கொள்கிறாங்க. சபையில் இருக்கக்கூடிய அநேகரும் எதைத்தான் தெரிந்து கொள்கிறாங்க, அதைத்தான். கிறிஸ்தவ வாழ்க்கையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, எப்படியும் வாழலாம் என்ற ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள பழகணும் அப்படின்னு நினைச்சாங்க, முயற்சிக்கிறாங்க. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, அந்த நிழல் அவர்களுக்கு அது பாதுகாப்பாய் தெரிகிறது, பாதுகாப்பாய் தெரிகிறது. ஏன்? முதலாவது பாருங்க, உலக இன்பத்திற்காக அந்த நிழலை அநேகர் என்ன செய்றாங்க, தேடி போறாங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறோமா? மக்கள் விரும்பும் நிழலை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் மலை உச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று தூபம் காட்டுகிறார்கள். இது நிமித்தம் உங்கள் குமார்த்திகள் வேசித்தனமும் உங்கள் மருமக்கள்மார் விபச்சாரமும் செய்கிறார்கள். மொத்தத்தில் என்ன சொல்ல இருக்குது, உன்னுடைய சந்ததி அசுத்தம் நிறைந்த சந்ததியாய் மாறுவதற்கு காரணம் யாரு? நீதான். ஏன்? அந்நிய நிழல், பாவத்தை விரும்பி செய்யக்கூடிய அந்த நிழல் உனக்கு இன்பமாய் என்ன செய்கிறது, தெரிகிறது. அவங்களுக்கு எப்படி இருந்ததுதான், அவங்க புங்க மரம், அரச மரம், கர்வாலி மரம் இது கீழே என்ன செய்றாங்களாம், பலியிட்டு தூபம் காட்டி அந்த நிழல் எங்களுக்கு நல்லது, அந்த நிழல் எங்களுக்கு நல்லது என்று சொல்லுகிறாங்களாம். அதுக்கு காரணம் என்ன? அவங்க அதை நம்புறாங்க, அந்த நிழலை நம்புறாங்க. அந்த நிழல்ல இருந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்குது. பாவத்தின் நிழல், அதுக்கு பேர் என்ன? பாவத்தின் நிழல். அப்புறம் பாவம் செய்கிற ஆத்மாவை பற்றி வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யும்? சாகும் அப்படிங்கிறதா வேதம் சொல்லுகிறது. ஆனா இங்க என்ன சொல்லுகிறது, அந்த நிழல்ல இருந்தன்னா உனக்கு என்ன உண்டாகும்? சுகம் உண்டாகும். எனக்கு நல்லா இருக்குது, அது மகிழ்ச்சியாய் தெரியும். சரீரத்தை என்ன செய்யும்? மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றக்கூடிய ஒரு நிழல் சரீரத்துக்கு என்ன கொடுக்கும்? மகிழ்ச்சியை கொடுக்கும். பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த பாவத்தினால் என்ன வருகிறது? ஒரு சிற்றின்பம். அதுக்கு பேர் என்ன? சிற்றின்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இன்பம் என்ன செய்கிறது? அதுல கிடைக்குது. அதனால பாவம் செய்கிறவர்கள் அதை என்ன செய்யறாங்க? விரும்புகிறார்கள். பாவம் செய்ய அதை விரும்பி அந்த நிழல்ல போய் என்ன செய்யறாங்க? உட்கார்ந்து இருக்காங்க. இதனால நடக்கக்கூடிய காரியம் என்ன? இன்னைக்கு நீ பாவம் செய்வதனால அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? இப்படி சந்ததி வேசி பிள்ளைகளுடைய சந்ததியா என்ன செய்யும்? மகள் விபச்சாரியக்காரியா போயிடுவாங்க, மர்மக்குமார் என்ன செய்வாங்க? வேசி பிள்ளைகளாக போய்விடார்கள். அப்படின்னா என்ன? உன்னுடைய சந்ததி அசுத்தம் நிறைந்த சந்ததியா என்ன செய்யும்? மாறிப்போம். இன்னைக்கு பிள்ளைகளை குறித்து நமக்கு நிறைய கவலை இருக்குது. என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை வளரல. பிள்ளைகளை குறைய சொல்லாதீங்க. யார் மேலதான் குறை இருக்குது? நீ தேடி சென்ற அந்த நிழல் மீது நீ மகிழ்ச்சியை கண்டதுனால உன்னுடைய சந்ததி என்ன செய்திப்போம்? சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறி போயிடுச்சு. சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறி போயிடுச்சு. வேதம் தான் சொல்லுது, வேர் எப்படி இருக்குது? வேறானது பரிசுத்தமா இருந்தால் அதை சார்ந்த கிளைகளும் எப்படி இருக்குமா? பரிசுத்தமா இருக்கும். இல்ல, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனியை நிச்சயாது கொடுக்கவே மாட்டாது. நீ செய்த பாவத்தின் விளைவுதான் இந்த சந்ததியை பாதிக்க தொடங்கிறது.
இன்னைக்கு உன் சந்ததி பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமானால், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு சந்ததியாய் உன்னுடைய சந்ததி மாற வேண்டுமானால், நீ தெரிந்தெடுக்க வேண்டிய நிழல் உன்னுடைய சரீரத்தின் மகிழ்ச்சிக்காக, உன்னுடைய பாவத்தின் மகிழ்ச்சிக்காக நீ தெரிந்தெடுத்த சந்ததியின் தெரிந்தெடுத்த அந்த வழி நிமித்தம் அந்த பாதுகாப்பு, பாவம் செய்வதனால ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிக்காக தேவனுடைய நிழலை வெறுத்து நீ எங்க போயிட்ட? அந்த அரச மரத்து நிழலுக்குள்ள நீ போயிட்ட. எதுக்கு போன? அதுக்கு முந்தின வசனத்தை நீ கேட்டனா, அந்த அரச மரத்திலையும் அந்த ஒளிவு மரத்திலையும் அந்த புங்க மரத்திலையும் வெட்டக்கூடிய அந்த கட்டை இடத்துல அவங்க போய் என்ன செய்யறாங்களாம்? இந்த முந்தின வருஷம் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 4ஆம் அதிகாரத்துல முந்தின வசனம் என்ன சொல்ல பாருங்க. என் ஜனங்கள் கட்டை இடத்தில் ஆலோசனை என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கும் என்று வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பி திரிய பண்ணிட்டு அவங்க சோரம் போயிட்டாங்க. அவங்க கர்த்தரை தேடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை, ஜெபிக்க மனசு இல்லை, வேதத்தை வாசிக்க மனசு இல்லை. கர்த்தரை குறித்த சிந்தையினால் அவர்கள் நிரப்பப்பட அவர்கள் என்ன செய்யல? அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. எப்பொழுதுமே பாவ சிந்தனைகளினால் என்ன செய்றாங்க? நிரம்பி இருக்கிறார்கள். பாவ சிந்தனையினால் நிரம்பி இருக்கிறார்கள். ஆகவே உன்னுடைய சந்ததி பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமானால் முதலாவது நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆமா, அந்த பரிசுத்தமா இருக்க பாவத்தின் நிழலை விட்டு நீ என்ன செய்யணும்? வெளியே வரணும். அப்போ முதலாவது ஜனங்கள் எதை தேடுறாங்க? கோயிலுக்கு வந்தா செல்போன்ல அதை பார்க்காத, கதை புஸ்தகத்தில் இதை வாசிக்காத, அங்க நின்று கண்டவங்க கூட பேசாத, 4 முக்கு சந்தியில உட்காராத, டீ கடையில போய் உட்காந்து வாப்பழக்காத, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா? சாமியை கும்பிடுனா கும்பிடுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் தேவையா? யோ, உன் சோழியை பார்த்துட்டு போயா? நீ வேதம் சொல்லுகிறது, நீ பாவம் செய்யக்கூடிய இடத்தை விட்டு நீ என்ன செய்ய? விலகி வரணும். புலி 8 அடி பாஞ்சா புலிக்குட்டி என்ன செய்யுமா? 16 அடி பாயுமாங்க. அது பாயுதோ இல்லையா யாரும் அளந்தெல்லாம் பார்க்கல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி நீ ஒரு பாக்கெட் சிகரெட் குடிச்சா உன் பிள்ளை என்ன செய்யும்? ஒரு நாளைக்கு 10 பாக்கெட் சிகரெட் குடிக்கணும்னா என்ன செய்வான்? இதுதான் பாவ வாழ்க்கை. உன் பிள்ளை உனக்கு அடங்காம நாசமா போகுது அப்படின்னு சொன்னா உன்னுடைய பாதையை நீ சரிப்படுத்து. முதல்ல நீ எப்படிப்பட்ட பாதையில போற அதை நீ நோக்கிப்பார். ஆலோசனை தேடி எங்க போற? நீ கட்டையின் இடத்தில், அஞ்ஞானிகள் இடத்தில் ஞானோசனை பெறுவதற்காக. அவங்க சொல்றதா வேதமா தெரியுது. கர்த்தருடைய வேதத்தை மறந்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவத்தின் நிழல்ல இருக்க ஆசைப்படுகிற நீ உன்னுடைய சந்ததியை நீ கெடுத்து போடுவாய். முதலாவது நீ மனம் திரும்பு. பெற்றோராகிய நீங்க முதலாவது என்ன செய்யணும்? மனம் திரும்ப. ஆகவே நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு சந்ததியா என்ன செய்யணும்? மாறணும். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் நினைச்சு வரான், ஆசீர்வதிப்பார். சரிதானா? ஆகவே நம்முடைய சந்ததி பரிசுத்தமா இருக்க வேண்டுமானால் முதலாவது நாம் என்ன செய்யணும்? அவருக்கு முன்னால ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ள. ரெண்டாவது பாருங்க, இவங்க பாவத்தின் நிழலை விரும்புறாங்க. ரெண்டாவது ஒரு குரூப் எதை விரும்புறாங்களாம்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். எரேமியா 48ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசி கேட்போமா? வல்லடிக்கு தப்ப ஓடி போகிறவர்கள் எஸ்போனின் நிழலில் தரித்து நிற்கிறார்கள். ஆனாலும் நெருப்பு எஸ்போனிலும் அக்கினி ஜுவாலை சீகோன் நடுவிலும் இருந்து புறப்பட்டு மோவாப் தேசத்தின் எல்லைகளையும் கலகம் செய்கிறவர்களின் உச்சந்தலையும் பட்சிக்கும். இங்க ஒரு குரூப் ஒரு நிழலை தேடி போறாங்க. அது எந்த நிழல் அப்படின்னா எஸ்போன். இந்த எஸ்போனின் நிழலில் போகிறவங்க சில பேர் இது எதுக்கு ஓடுறாங்க அப்படின்னா வல்லடிக்கு தப்ப ஓடி போறாங்களாம். எதுக்கு ஓடி போறாங்க? வல்லடிக்கு தமிழ் வார்த்தை தான். வல்லடிக்கு தப்ப, கல்லடிக்கு தப்பன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். வல்லடின்னா என்ன? இதுக்கு ஆங்கிலத்துல எக்ஸாஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்னா மனம், சரீரம் அதி மிஞ்சிய சோர்வடைவதனால் உண்டாகக்கூடிய ஒரு சோர்வு. மனமும் சரீரமும் என்ன செய்யுது?
அளவுக்கு மிஞ்சி உனக்கு ஒரு சோதனையும் வேதனையும் வந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடிக்கு மேல அடி உன் மேல விழுந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருக்க முடியுமா? சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாது இல்ல. இப்போ யோசேப்பு எடுத்துக்கோங்க, யோபு எடுத்துக்கோங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அடியா விழுந்துச்சுது. அடிக்கு மேல அடி, அடிக்கு மேல அடி இல்ல. யோபுலாம் பாருங்க, மிருகங்கள்லாம் ஆடு செத்து போச்சுங்க, இன்னொருத்த ஒட்டகம் செத்து போச்சுங்க, இன்னொரு கழுதையெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தாப்புல கடைசியில் வந்து பிள்ளைங்க எல்லாமே நிச்சயிட்டு செத்து போச்சுங்கிறாங்க. ஒன்று ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் கப்ப கப்ப கப்பன்னு உடம்புலாம் எரியுது, உடம்பெல்லாம் இன்னும் வந்துச்சுது. கொப்பளம் வந்து சீவு வடியுது. என்ன செய்யுது? ஓட்டை எடுத்துட்டு சுரண்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல அவன் நண்பர்கள், அவனோடு நெருக்கமா இருந்த நண்பர்கள், அவங்க வந்து என்ன செய்யறாங்க? நீ வெளியே மட்டும்தான் பொத்து வடியுதா, உள்ள குத்துறோம் பாருன்னு என்ன செய்யறாங்க? அவனை நீ அப்படி செய்த, இப்படி செய்த, அப்படி இப்படின்னு என்ன செய்யறாங்க? குத்து 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 குத்துன்னு என்ன செய்யறாங்க? குத்துறாங்க. நீ ஏழைகளை வஞ்சித்த, விதவைகளை வஞ்சித்த, நீ அப்படி பண்ணிட்ட, அவனுக்கு காசு கொடுக்கல, நீ பொய் சொன்ன, இப்படின்னு நிறைய என்ன செய்யறாங்க? அவனை ரொம்ப காயப்படுத்துறாங்க. ரொம்ப என்ன செய்யறாங்க? அடிக்கு மேல அடி வந்த மாதிரி என்ன செய்யுது? அடிக்கு மேல அடி வந்தா யாரால் தாங்க முடியும்? இதுக்கு தப்புறவங்க எங்க ஓடி போறாங்களாம்? எங்க ஓடி போறாங்க? எஸ்போனின் நிழலை தேடி நிச்சயறாங்களாம், ஓடி போறாங்க. எஸ்போனின் நிழலை தேடி நிச்சயறாங்க, ஓடி போறாங்க. எஸ்போன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சீகோர் அப்படின்னு ஒரு இடம். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல வரும்போது சீகோர் ஒரு இடத்தை நோக்கி வராங்க. அப்போ அந்த சீகோருங்கிற அந்த ராஜா, சீகோன்னு சேர்ந்த அந்த சீகோர் ராஜா கிட்ட போய் கேட்குறாங்க, எப்பா உங்க ஊர் வழியா போறோம், பைபாஸ் உங்க ஊர் உள்ளபடி தான் நிச்சயது போகுது, நாங்க வந்து நிச்சய மாட்டோம், ஷார்ட்கட்ல எல்லாம் எடுக்க மாட்டோம், திராட்சை தோட்டத்துக்குள்ளேயோ அல்லது வேற எந்த தோட்டத்துக்குள்ளேயோ போய் எதுலையும் நிச்சய மாட்டோம், கை வைக்க மாட்டோம், உங்க கிணத்துல போய் தண்ணி கூட நிச்சய மாட்டோம், எடுத்து குடிக்க மாட்டோம், ராஜபாதையாய் கடந்து செல்வோம். ராஜபாதைன்னா என்னது? பைபாஸ். ராஜபாதை வழியா போகணும்னு சொன்னோடனே இவன் அதெல்லாம் எங்க ஊருக்குள்ள நீ காலையே வைக்க கூடாது, எங்க ஊருக்குள்ள நீ காலே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசையை பார்த்து சொன்னா, எங்க ஊர்ல நீ காலே வைக்க கூடாது, நீ எப்படியோ திரும்ப என்ன செய்ய, கடலுக்கு போவியோ இல்ல மலை மேல ஏறியோ எங்கேயோ போ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டான். சொல்லிட்டான். சொல்லி சண்டைக்கு வந்துட்டான். சண்டைக்கு வந்து அவங்க கூட பெரிய சண்டை போட்டான், யுத்தம் என்னச்சுதான் சொன்னான். அப்ப பாருங்க, இவனுடைய நோக்கம் என்ன? கானானுக்குள் பிரவேசிக்கக்கூடிய அந்த ஜனங்களை தடை பண்ணக்கூடிய ஒரு கூட்டம், தடை பண்ணக்கூடிய ஒரு மனிதன், அதுக்கு தலைவன் யாரு? சீகோன். இவன் தான் இந்த எஸ்போனுக்கு சொந்தக்காரன். எஸ்போனுக்கு சொந்தக்காரன். எஸ்போனுக்கும் ராஜா யார் தான்? சீகோன் தான். அப்போ இந்த சீகோன் இஸ்ரவேல் ஜனங்கள் பரலோகமாக்கி அந்த கானானுக்குள் செல்வதற்கு தடை செய்யக்கூடிய ஒரு மனிதன், தடை செய்யக்கூடிய ஒரு மனிதன். இப்ப நாம பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க பிரயாசப்படுறோம். பரலோகத்துக்குள்ள பிரயாசப்படும் பொழுது நம்மளுக்கு தடை செய்கிறது யார்? தடை செய்ய பைபிள்ல ஏசுசாமி ஒரு கூட்டத்தை பார்த்து சொன்னார். வாசி கேட்போம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோகத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதை பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க யார் தடை பண்ணா? ஐஸ்வர்யமா இது? வேதபாரகர் பரிசேயருங்கிறவங்க யாரு? வேதத்தை பற்றி அறிந்தவன். வேதபாரகர் வேதத்தை அறிந்தவர்கள். வேதபாரருடைய வாயிலே வேதத்தை தேடுவார்கள். பைபிளை அத்துப்படியா தெரிஞ்சவங்க. என்ன கேள்வி கேட்டாலும் பைபிளை முதல் பதில் சொல்றதே யார் தான்? வேதபாரகர் தான். ஊழியக்காரங்க இல்ல, அவங்க பிரதான ஆசிரியரும் கிடையாது, அவங்க லேவியர்களும் வேதத்தை கற்று தேர்ந்தவர்கள் வேதபாரகர்கள். சரிதானா? வேதபாரகர்கள் பரிசேயர் என்று சர்ச்சில் 2 குரூப் இருந்தாங்க. சர்ச்சில் 2 குரூப் இருந்தாங்க. இவங்க ஒரு குரூப் என்ன செய்தாங்க?
வேதத்துல சில காரியங்களை வச்சுட்டு இயேசு வருவார், நம்ம உயிர் தழுவோம் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு குரூப் சொன்னாங்க, உயிர் தழுவே கிடையாது போடா. இவங்களுக்குள்ளே என்னது? தர்க்கம். வேதத்தை குறித்து தான், வேற எதையும் குறிச்சு கிடையாது. எதையும் குறிச்சு கிடையாது. ஒரு பரிசை நினைச்சுதான் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு, ஆண்டவரே வெளியே இருக்க குடியாரெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது, அந்த நின்று ஜெபம் பண்றான ஒருத்தன் அழுது அவன் கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு லாய்க்கலாம். நான் பாருங்க, நான் உபவாசம் பண்றேன், அதாவது பிளான் பண்ணி இப்படி செய்வோம் உபவாசம் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி நிறைய சொல்றாங்கல்ல. செய்யறது தப்பு கிடையாது, கர்த்தருக்காக செய்யலாம். நம்ம சரீரத்தை ஒடுக்கி அடக்கி, அதாவது கர்த்தரோடு கூட இருப்பதற்காக இந்த காரியங்களை என்ன செய்கிறோம்? செய்ய வேண்டும். உபவாசிப்பதனால நீ பரிசுத்தவான் ஆக போகிறது இல்லை. சரீரத்தை ஒடுக்கி தேவனோடு இருந்தால் நீ என்ன செய்ய முடியும்? பரிசுத்தம் ஆக முடியும். உபவாசத்தை மாயையான காரியமாய் மாற்றுவதை விட்டு ஆண்டவரோடு இருப்பதற்கான ஒரு வழிவகையை என்ன செய்யும்? நாம உருவாக்க வேண்டும். கர்த்தரோடு இருப்பதற்கு ஒரு வழி, ஒரு சான்ஸ். இந்த வேதபார பரிசேயர் என்ன செய்தாங்க? அவங்க மற்றவர்கள் பிரவேசிப்பதற்கு என்ன எப்படி இருந்தாங்க? முதல்ல அவங்க பிரவேசிக்க போறது இல்ல, ரெண்டாவது பிரவேசிக்கிறவங்களையும் தடை செய்கிறார்கள். சிலவர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்க சொல்றீங்க 15 வருஷமா கோயிலுக்கு வராங்க, 20 வருஷமா கோயிலுக்கு வராங்க, அவங்க என்ன அப்படிலாம் பண்றாங்க பிரதர், நான் என்ன இதைத்தானே பண்ணேன் தப்பா? நீ அவனுக்கு முன்மாதிரி இருக்க வேண்டிய நீ உன்னுடைய சாட்சியை விட்டு போட்டதுனால, சாட்சியை விற்று போட்டதுனால நீ என்ன செய்ய முடியல? கர்த்தரிடத்துல நீயும் பிரவேசிக்க முடியாது, மற்றவர்களுக்கும் பிரவேசிப்பதற்கு எதை உண்டு பண்ற? தடையை உண்டு பண்ணுகிற. நீ அறிந்த கிறிஸ்துவ எப்படி பிரசன்ட் பண்ற அப்படின்னு உனக்கே தெரியல. வெளிப்படையான மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் கிறிஸ்தவ முயற்சிக்கிறான்னு ஒழிய உள்ளான மாற்றத்தை அவனும் விரும்புறது இல்ல, மற்றவர்களுக்கும் என்ன செய்யறது இல்ல. அதெல்லாம் விட்டுருப்ப, நீ ஜெபம் பண்ணு, நீ செவி, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரு, உன் காரியங்கள் வாய்க்கிச்சவர் எல்லாம் நடக்கும். நீ அந்தரங்கமா ஆண்டவரை தேடிக்கிட்டே இரு, அது இருந்துட்டு போகுது கழுத இப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அதை எடு இதை மாத்து, சேலையை இது பண்ணு, நகையை கலட்டு, கொலுசை போடு, போடாத, இதெல்லாம் என்ன போதனை? நிறைய காரியங்களை நம்முடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி சில காரியங்களை போதித்து மற்றவர்களை குழப்பி எங்க கொண்டு போக முடியாம இருக்கும். பரலோகத்துக்குள்ள ஆதி நாட்கள்ல இப்படிதான் ஒரு பெரிய குழப்பம் உண்டாச்சு. யூதர்கள் தங்களுக்கு தான் மேசியா இயேசுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பிரஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் என்ன செய்தாங்க? எல்லா மாம்சத்தையும் சாப்பிட்டாங்க, எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி அப்படிங்கிற தத்துவம்லாம் கிடையாது, ஒருத்திக்கு ஒரு புருஷன் அப்படிங்கிற தத்துவம்லாம் கிடையாது. பிரஜாதிகள் ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? விருத்த சேதனம். அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் யூதர்கள் சொன்னாங்க. இயேசு அவங்க வீட்டுல போய் இவங்க சாப்பிட்டாங்க. ஏன் சாப்பிட்டாங்க? அவன் விருத்த சேதனம் பெறாதவன். விருத்த சேதனம் புறம்பான அடையாளத்தை மெயினாக வச்சு நிச்சயதாங்க அவங்க போய்த்து கொண்டு வந்தார்கள். அப்பதான் ஆவியானவர் சொன்னாரு, இதெல்லாம் வேண்டாப்பா, அவன் யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பிரஜாதியருக்கும் யூதருக்கும் ஒரே ஒரு தத்துவம் தான் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல ஜெருசலேம் கவுன்சில் அப்படின்னு ஒரு கவுன்சில் கூடி ஒரு முடிவு எடுத்தாங்க. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது, விக்கிரகத்தை நிச்சயக்கூடாது, வழிபடக்கூடாது, ரத்தத்தை நிச்சயக்கூடாது, சாப்பிடக்கூடாது, நெருங்குண்டு செத்ததை சாப்பிடக்கூடாது, விக்கிரகத்துக்கு வேசித்தனத்துக்கு நிச்சயணும். இதை தவிர பாரமான யாவற்றையும் நீ நண்டு தின்னுவியோ, இல்ல எட்டுக்கால் பூச்சை சாப்பிடுவியோ, இல்ல தேளை கொடுக்க பிடிக்கிட்டு திம்பியோ, என்னத்தை திம்பியோ சரியா தின்னு, ஆனா ரத்தத்தை நிச்சயாத. ஹலோ, புரியுதா இல்லையா? பைபிள்ல ஒரே தீர்மானம் சார், நீ என்னத்தையோ தின்னு, என்னத்தையோ பண்ணு, ஆனா என்ன செய்யக்கூடாது? இதை மட்டும் செய்யாது அப்படின்னு சில காரியங்களை, ஒரு 5 காரியங்களை என்ன செய்தாங்க அங்க குறிப்பாக சொன்னார்கள். இன்னைக்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். மற்றவர்களுக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மற்றவர்களுடைய லைஃப் ஸ்டைல், அவர்களுடைய வழக்கங்கள், அவர்களுடைய உடை,
நடை, பாவனை. இதை மாற்றுவதற்காக தேவன் நம்ம என்ன செய்யல, தெரிந்து கொள்ளல. தேவனுடைய வல்லமையை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அவர்கள் மூலமாய் ஆண்டவர் சொன்னார், நீங்க உலகம் எங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. இது அவங்களெல்லாம் என்ன செய்யுங்க, சீசர்களாய் மாற்றுங்க. அவங்க உங்களை போல வல்லமையுள்ளவர்களா என்ன செய்யட்டும், மாறட்டும். அவங்க மூலமா நிறைய அடையாளங்கள் நடக்கும். அடையாளங்கள், வல்லமை வெளிப்பட வேண்டும். அதுதான், வேற மாற்றங்களே ஆண்டவர் என்ன செய்யல, உன்னை உருவாக்க உன்னுடைய வாழ்க்கை ஸ்டைல் மாறணும்னு விரும்பல. ஆனா வாழ்க்கை தரம் என்ன செய்யணும், குவாலிட்டி மாறணும். என்ன செய்யணும், பெருசா கிடைக்கிறது பெருசு இல்ல, டேஸ்டா கிடைக்கிறது தான் பெருசு இல்ல. அப்படிதானே? பெரிய பலாப்பழத்தை கொண்டு அறுத்து, நான் பார் பெரிய பலாப்பழத்தை வச்சுட்டேன், அறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சப்புன்னுட்டு தண்ணி மாதிரி இருக்க பழத்தை சாப்பிட்றதோட சின்னதா கொண்டது, நீ சின்னதா தானே வச்சிருக்க அப்படின்னா அவன் என்ன செய்யறான், நினைச்சான் சொட்டை போட்டு சாப்பிட்றான். அது எப்படி இருக்குது, டேஸ்டா இருக்கு. எப்படி இருக்குது? ஆமா, அதாவது குவாலிட்டி பெருசா இருக்கணும், பெருசா பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கல. சிறிய காரியம் செய்தாலும் கர்த்தருடைய வல்லமை, தேவனுடைய அன்பு வெளிப்படக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டும் என்றுதான் ஆண்டவர் என்ன செய்றாரு, விரும்புகிறார். இன்னைக்கு நாம் யாரோடு உறவு வச்சிருக்கிறோம்? எஸ்போனின் நிழல். எஸ்போனின் நிழல் என்பது கர்த்தருடைய வேதத்திற்கு புறமான காரியங்களை போதிக்கிறவர்களோடு நம்முடைய உரையை வைத்துக்கொண்டு வெளிப்படையான மாற்றங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், அர்ப்பணிக்கிறோம். இங்க கிறிஸ்து இருக்கிறார், அங்கே கிறிஸ்து இருக்கார், ஆனந்தூர்ல இருக்காரு, பிரியானூர்ல, எங்கேயும் இருக்க மாட்டார். கர்த்தர் தேடுகிறவர்கள் மத்தியில தான் என்ன செய்வாரு, இருப்பார். எங்க ஓடுனாலும் கிறிஸ்துவ நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. கிறிஸ்து உனக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். புரியுதா உங்களுக்கு? ஆகவே எஸ்போனி நிழல், அதாவது ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி போயிருக்கும் போது, வாழ்க்கையில விரக்தி அடித்து இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் உனக்கு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி ஒன்னு சொல்லியாச்சுன்னா உனக்கு எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்கும், நல்லாவே இருக்கும் இல்லையா? ஆகவே அந்த நிழல்களை தேடி, அதாவது அங்கேயும் எங்கேயும் ஓடுறது, எங்க போனா நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஓடி போய் நிம்மதியை தேடி நீ நினைச்ச முடியாது, எங்கேயும் வாங்கவே முடியாது, வாங்கவே முடியாது. ஆகவே நீ எங்கேயும் ஓடாது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, கர்த்தருடைய பாதம் தான் உனக்கு தஞ்சம். அந்த நிழல் தான் உனக்கு வேணும், அந்த நிழல் தான். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றோம் பாருங்க, பார்வனுடைய முதலாவது என்ன நிழல்? பாவத்தின் நிழல், உலக இன்பத்தை தேடி ஓடக்கூடிய நிழல் இல்லையா? அப்படிதானே? ரெண்டாவது எஸ்போனின் நிழல். மூணாவது என்னது? எகிப்தின் நிழல். மூன்றாவது நிழல் என்னது? எகிப்தின் நிழல். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல, அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி கேட்போமா? ஏசாயா 30ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் வாக்கை கேளாமல், என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும், பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும், எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும், எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களாகிய முரட்டாட்டமான புத்திரருக்கு ஐயோ. முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த நிழலுக்கு ஓடுறாங்களா? எந்த நிழலுக்கு ஓடுறாங்க? எகிப்தின் நிழலுக்கு ஓடுகிறார்கள். எகிப்தின் நிழலுக்கு அப்படின்னா என்ன? போன வாரம் செய்தியில கேட்டீங்க, எகிப்தை குறித்து சொன்னாங்க, இல்லை அப்படிதானே? இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை வாஞ்சித்தார்கள். எதற்கு வாஞ்சித்தாங்க? எகிப்து என்பது அடிமைத்தனம், உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. அதுல இருந்து நீ நினைச்ச முடியாது, நினைச்சா கூட நினைச்ச முடியாது. வெளியே வரணும்னு நினைச்சா கூட கொஞ்சம் தான் அடிமைத்தனம் நிச்சயம் வந்துடும், கூட கொஞ்சம் அடிமைத்தனம் நிச்சயம். எகிப்தின் நிழலுக்குள் போவதற்காக அவங்க நினைச்சுதாங்க, ஆசைப்பட்டாங்க, மனாந்தரத்துக்கு வந்தாங்க. ஆண்டவர் ஐயோ என் பிள்ளைங்கள்லாம் பசியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வானத்துல தூதர்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டை வானத்துல தான் நினைச்சுதாரு, கீழே போட்டாரா? அப்படிதானே? தூதர்களின் அப்பத்தை எடுத்து யாரு கொடுத்தாரு? நமக்கு கொடுத்தார். அதுக்குதான் பேர் என்ன? மன்னா. தேனிட்ட பணியாரமா இருந்ததான், இல்லை அப்படிதானே? மன்னா என்று ஒண்ணு கொடுத்தார். இந்த மன்னாவை சாப்பிட்டவங்களுக்கு வாயெல்லாம் புளிச்சு போச்சு. இதேதானா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்க? போன வாரம் கேட்டீங்களா? என்ன கேட்டாங்க? இலவசமாய் சாப்பிட்ட பூண்டு, வெங்காயம், மச்சங்கள், மீன், இதைத்தான் என்ன செய்தாங்க? போன வாரம் தெளிவா சொன்னாங்கல்ல, இலவசமா யாருக்கு கிடைக்கும்? பிச்சைக்காரனுக்கு தான் என்ன கிடைக்கும்? ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்கும். ஃப்ரீயா என்ன செய்யும்?
சாப்பாடு கிடைக்கும். பிச்சைக்காரங்களுக்கு இலவசமா கிடைக்கும். காசு கொடுத்து எங்கேயாவது அம்மா 20 ரூபா தரேன் எனக்கு பிரியாணி கொடுன்னா கேட்பான் வீட்டுல போய். ஹீவர் யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லாத. பிச்சைக்காரனுக்கு இலவசமா என்ன செய்யும்? அவன் காசு கொடுத்து என்ன டீ கடையில் பண்ண கூட சாமி சாமி சாமின்னு ஒரு அரை மணி நேரம் சாமி போட்டான்னா ஒரு அரட்டியாவது என்ன செய்யும்? போய் ஒளிஞ்சு போ, இந்த பக்கம் வராத போ அப்படின்னு நினைச்சுவான். சில டீ கடையில் கொம்பு வச்சிருப்பாங்க. பிச்சைக்காரங்களை தவிர்த்துக்கிறதே என்ன செய்வாங்க? இலவசம் கிடைக்கும். இப்போ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு கானானுக்கு பயணமாய் போகக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் கொடுத்த உன்னதமான சுதந்திரத்தை, தேவர்களுக்கு கொடுத்த அந்த உணவை, அந்த ஸ்லாக்கியத்தை அவர்கள் மறுதலித்து யாரா மாற போறாங்க? இப்போ பழையபடி பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள நாங்க போறதுதான் நாங்க நினைக்கிறோம். பிச்சைக்காரங்களா நாங்க மாறுறதுக்கு ரெடி ஆயிட்டோம். எகிப்து நிழல்ங்கிறது என்ன? நீ தேவனை விட்டு பின்வாங்கி பிச்சைக்காரன் லெவலுக்கு நீ போற பத்தியா, அதுக்குதான் பேர் இருந்தது எகிப்தின் நிழல். ஆமா, சிலர் அதுதான் விரும்புறாங்க, எகிப்தின் நிழலை விரும்புறாங்க. இவங்க செய்யக்கூடியதெல்லாம் என்ன? அந்த வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 30ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசி கேட்போமா? ஏசாயா 30ஆம் அதிகாரம், அது முந்தின வசனம். பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி, பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள, என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்கள். நல்லா கவனிங்க, என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி. ஏன் வாழ்க்கை அந்த லோ லெவலுக்கு போகுது? பிச்சைக்கார வாழ்க்கைக்கு போகுது. ஏன் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படி ஒரு ஆசை வந்துச்சு? பிச்சைக்காரங்களா நாங்க மாறும். அதாவது இலவசமா கிடைச்ச மச்சங்களையும் அதையும் வெங்காயத்தையும் பூண்டியும் நினைக்கிறோம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நாங்க இந்த ஹை லெவல்ல இருந்து உன்னதமான வாழ்க்கையிலிருந்து எங்க போறோம்? பழைய வாழ்க்கைக்கு என்ன செய்ய போறோம்? அந்த லோ லெவல் வாழ்க்கைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? போக போறோம். பிச்சைக்கார வாழ்க்கைக்கு போறோம். அது போறதுக்கு காரணம் என்ன? அவங்க அந்த சிந்தை வந்ததுக்கு காரணம் என்ன? தேவனுடைய ஆலோசனை கேட்காதபடி, என்னை அல்லாமல் ஆலோசனை செய்து. இல்ல அப்படித்தானே சொல்லுது, பாவத்தோட பாவத்தை கொட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள. தேவனுடைய ஆவியான உனக்குள்ள இருக்கிறாரு. அவர் உன்னை நினைச்சுவாரு, இந்த பாதையில போ, இதை செய்யி, இப்படி செய்யி அப்படின்னு உனக்கு நினைச்சுவாரு, கற்றுக் கொடுப்பார். சரியான பாதையை அவர் நினைச்சுவாரு, காட்டுவார். சரியான பாதையை ஜெபித்து கர்த்தரை சார்ந்து உடைய வாழ்க்கையின் முடிவுகளை நீ எடுக்காதபடி சுய இஷ்டமாய் நீ ஒரு முடிவை எடுக்கும் பொழுது, சுய இஷ்டமாய் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது, இப்போ படிச்சு காலேஜுக்கு போற பசங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை இருக்கும்? இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்குடைய மார்க்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது, வந்திருக்காது. உங்க அப்பா அம்மா ஒரு கோர்ஸ் என்ன செய்வாங்க? யாரும் 4 பேர்கிட்ட கேட்டு என்ன செய்வாங்க? இது படித்தா நல்லது, அது படித்தா நல்லது, ஏஐ படி, பிஎஸ்சி படி, கம்ப்யூட்டர் படி, சயின்ஸை படி, மேக்ஸை படி, அங்கே போகலாம், பேங்குக்கு போகலாம், இப்படி இந்த வேலை கிடைக்கும், என்னத்தையோ ஒன்று சொல்லி உங்கள் அப்பா அம்மாவுக்கு வேற யார் சொல்லுவா? நீ அவங்க என்ன போய் இதில் பார்த்துட்டா சொல்ல போகிறாங்க? யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு சொல்கிறத கேட்டு அவங்க வந்து அவனை நினச்சிவாங்க, இதை படித்தா நல்லா இருக்கும் போ அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்க, ஒரு கோர்ஸில் கொண்டு சேர்ப்பாங்க. இப்போ உனக்கு குழப்பமாயிரும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை படித்தா நல்லா இருக்கும்னாங்க, இதை கேட்டுட்டு குழம்பி போய் உங்கள் அம்மா கிட்ட சண்டை போடுறது, அப்பாட்ட சண்டை போடுறது, வீட்டையே கலமுறையாக்கி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது, பிள்ளைங்க பண்ணுற ஒரு அட்டகாசம் இல்லை? அப்படி தானே? ஆமாம். உங்களுக்கு பிடிக்காத சில காரியங்களை பெற்றோர் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யுது? இதே போல் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது சில காரியங்களை என்ன செய்கிறோம்? முரண்பட்டு செய்யும் பொழுது முரட்டாட்டமாக இருக்கிறோம். முரட்டாட்டமாய் நாம் என்ன செய்யிருக்கிறோம்? இந்த காரியத்துல தேவனிடத்துல போய் நம்ம ஆலோசனை கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியத்தை எப்படி செய்யலாம்? இந்த காரியத்தில் நீங்க என்ன ஆலோசனை சொல்றீங்க? நான் என்ன செய்யலாம்? கர்த்தருடைய சமூகத்துல போய் காத்திருந்து ஜெபித்து, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய எனக்கு நீங்க ஆலோசனை தாங்க. ஒருவேளை எங்க அப்பா அம்மா மூலமா இல்லை எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பை நீங்க மறுத்து இன்னொரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது
இன்னொரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது உயர்ந்த நிலையில் இருப்பதை போல காணப்பட்ட யோசேப்பு சகோதரர்களா நிச்சயதான் அவனுடைய எதிர்கால கனவையே நொறுக்கும்படியான சூழ்நிலைக்கு என்ன செய்யப்பட்டான், தள்ளப்பட்ட பொழுதும் அவன் என்ன செய்தான், இது ஆண்டவர் எனக்கு வைக்கிற வழி, ஆண்டவர் நீங்க எந்த வழியில கொண்டு போறீங்களோ ஓகே, அடிமைகளா விற்கிறீங்களா ஓகே, அங்க எனக்கு கெட்ட பேர் வரணும்னு ஒருவேளை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டாகுதா, அங்க இல்லாததை செய்தேன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் எனக்கு பொருளை கிளப்பி விடுறாங்களா ஓகே, எல்லாத்தையும் தாங்கி கொண்டு அவன் போனதுனாலதான் கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடந்ததுனால அவன் வாழ்க்கையில் எதை கண்டுகொள்ள முடிஞ்சது, உயர்வை கண்டுகொள்ள முடிந்தது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்றாரு அதுல சொல்றது, பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் நீங்க ஆலோசனை பண்றீங்க, உன்னுடைய யோசனை எல்லாம் நானே கிடையாது, சென்ற யார் கிடையாது, ஆண்டவர் கிடையாது. ஆண்டவரை விட்டு விட்டு நீ என்ன செய்யற, நீயே முடிவெடுக்கிற உன்னுடைய வாழ்க்கையின் முடிவை, அது கண்டிப்பா என்ன செய்யாது, வாய்க்கவே வாய்க்காது. அதைத்தான் சொல்றாரு, இந்த முடிவெடுப்பதற்காக தான் பழைய வாழ்க்கைக்குள்ள செல்லுகிறாய், பின்வாங்குகிறாய், கர்த்தருடைய வேதத்தை மறந்தாய், செபிக்க முடியல, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. அதைத்தான் ஏசாயா சொல்றார், ஆவியானவருக்கு என்ன செய்யல, இடம் கொடுக்கல, பழைய வாழ்க்கைக்கு என்ன செய்யிட்ட, போயிட்ட. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனை தேடாதபடி இப்படி செய்வோம்னா நமக்கு நடக்கக்கூடிய பங்கு என்ன? இந்த எகிப்தின் நிழலுக்கு போறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த 3வது வசனம் அதே அதிகாரத்துல என்ன சொல்லுது, பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தின் நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சையாகவும் இருக்கும். லட்சையாகவும் அப்படின்னா என்ன? லட்சியம்னா என்ன? ஷேம்னா என்ன? முகத்தை மூடிட்டு வெட்கப்படக்கூடிய வெட்கக்கேடான வாழ்க்கையை உனக்கு என்ன செய்யும்? எகிப்துக்கு போனால், எகிப்தின் நிழலுக்கு நீ ஓடி போனால் நடக்கக்கூடியது என்ன? உனக்கு வெட்கமும் அவமானமும் தான் கிடைக்குமோ ஒழிய உனக்கு என்ன கிடைக்காது? மெரிட் கிடைக்கவே, வாழ்க்கையில ஒரு உயர்வு காணவே முடியாது. ஆகவே உன்னுடைய யோசனை யாரோடு இருக்கணும்? தேவனோடு கூட. ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் என்ன செய்யும், நான் எப்படி செய்யணும், எனக்கு கற்றுத்தாங்க, இந்த காரியத்தை சரியா செய்ய நிதானமா இரு, ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவருக்கு தெரியும் எதை எப்ப செய்யணும், அவருக்கு நல்லாவே தெரியும். காத்துரு அது வரைக்கும். அதான் ஆண்டவர் சொன்னார், ஏற்ற காலம் வரும், அந்த காலத்துல கர்த்தர் உன்னை என்ன செய்வார், அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன? அடங்கியிரு. அவருடைய பலத்த கருத்துக்குள்ள, அவருடைய நிழலுக்குள்ள நீ என்ன செய்ய? அடங்கி இரு. இந்த நிழல்களெல்லாம் விட்டுட்டு சங்கீதம் 91 சொன்ன மாதிரி, 1ஆம் வசனம் சொன்ன மாதிரி, உன்னதமான தேவனிடத்துல ஓடி ஆண்டவனே எனக்கு அந்த நிழல்களுக்கெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, எங்க வரேன்? உன்னதமானுடைய மறைவுக்கு வரேன். சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன், உம்முடைய நிழலுக்குள்ள நான் வாரேன்னு சொல்லி பாரு. சர்வ வல்லவருடைய நிழலில் என்ன செய்வான்? அவனை பற்றி தான் 91ஆம் சங்கீதம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குது? அவனுக்கு என்ன செய்யாது? பொல்லாப்பு வராது, வாதம் வராது, இரவுக்கு பயப்பட மாட்டேன், பகலுக்கு என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏகப்பட்ட வாக்கு தத்துவம் அதுல ரொம்ப அழகா சொல்லிருக்குல்ல. நீரே என்னை அடைக்கலாம், என் கோட்டையை நான் நம்பி இருக்கிறேன்னு நான் சொல்லுவேன். என்ன எங்க இருக்கிறேன்? அவருடைய நிழலுக்குள்ள இருக்கிறேன். அவர் என்ன செய்வாரு? அவர் நிழலுக்குள்ள இருந்தா வேடனுடைய கண்ணிக்கு என்ன செய்வாரு? பாலாக்கும் கொள்ளை நோக்கி உன்னை தப்பு வைப்பார். அவருடைய சிறகுகளினாலே உன்னை என்ன செய்வாரு? அந்த செட்டைகளின் நிழல் உனக்கு என்ன செய்யும்? கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும். ஆமா, நீ வேதத்தை மறைக்கவே மாட்டேன், அதைத்தான் பிடிச்சுக்கிடுவ. அதுதான் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ என்ன செய்ய மாட்ட? பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்ன செய்யாது? உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை நீ காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ என்ன செய்வ? காண்பாய். உனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டதுனால பொல்லாப்பு உனக்கு வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை
உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு உனக்கு என்ன செய்வார்? கட்டளை இடுவார். அல்லேலூயா. தூதர்களுக்கு ஆமா, அவங்க உன்னை அவங்க கையில் என்ன செய்வாங்க? ஏந்திக்கிட்டு போவாங்க. சிங்கத்தின் மேலும் வரியன்பாம்பின் மேலும் நீ என்ன செய்வ? நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் நீ என்ன செய்ய? மிதிச்சு போடுவ. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறதுனால அவனை எல்லாத்துக்கும் நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறதுனால அவனை எங்க கொண்டு வைப்பேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே யாருக்கு? அவருடைய நிழலில் இருக்கிறவன், அவருடைய உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நிழலில் தங்குவான். அந்த நிழலுக்குள்ள நாம போயிருக்கோமா? என்னாகும் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல போனது 12 பேர் வேவு பார்க்க போனது இல்லை, அப்படித்தானே? வேவுகாரர் எத்தனை பேர் போனாங்க? 12 பேர் போனாங்க. நல்ல செய்தி சொன்னது எத்தனை பேர் தான்? 2 பேர் தான். நல்ல செய்தி சொன்னது 2 பேர். யாரு? யோசுவாவும் காலேபும் நல்ல செய்தி நினைச்சுதாங்க. 2 பேர் சொன்ன காரியம் என்ன? இந்த என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அவங்க சொன்னது என்ன? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நினைச்சிட்டு விலகி போயிட்டு. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நினைச்சிட்டு. எந்த நிழல்? எந்த நிழல்? மக்கள் விரும்பக்கூடிய அந்த பாவத்தின் நிழல், எஸ்போனின் நிழல், எகிப்தின் அந்த நிழல் அவர்களை விட்டு நினைச்சிட்டு விலகினதுக்கு காரணம் என்ன? அது தெரியல நம்மளுக்கு. அது இவங்க வந்து சொன்னாங்க. அதாவது காலேபுக்கும் ஜோசுவாவுக்கும் கண்ணுக்கு தெரியல. என்ன தெரியுது? அவங்க கண்ணுக்கு என்ன தெரிஞ்சது? அந்த நிழல் அப்படியே மேகத்தை போல எரியோ விட்டு நினைச்சிட்டு பட்டணத்தை விட்டு அத்தாங்க அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நினைச்சிட்டு விலகி போயிட்டு. விலகி போனதுனால எங்களுக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு சகாயம் பண்ணி அந்த தேவனை நம்பினது யார் தெரியுமா? அந்த பட்டணத்தில் இருந்த ஒரு வேசி ராகாப் என்ற அந்த வேசித்தனத்திலிருந்து விடுதலை பெற்றார். எங்களுக்கு ஆதரவு கொடுத்தால். வேசித்தன என்ன அவடத்துல இல்ல, மனம் திரும்பிட்டார். அந்த நிழல் அவங்க தேசத்தை விட்டு போனதை நாங்கள் கண்டோம் சொன்னாங்க. ஏன் அந்த நிழல் போச்சுது? ஏன் அந்த நிழல் போச்சுது? 12 பேர்ல 10 பேர் அயோக்கியனுங்க. 2 பேர் தான் கர்த்தருடைய கண்களை, தரிசன கண்களை பெற்றவர்கள். அங்க நடக்கக்கூடிய காரியங்களை குறித்த ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடை பெற்றவர்கள் இல்லை, அப்படிதானே? அவங்க சொன்னாங்க போயிடுச்சுப்பா. அவங்களை காத்த நிழல் நினைச்சிட்டு அவங்கள விட்டு ஓடி போயிடுச்சு. போனதுக்கு காரணம் என்ன? வேதத்துல எங்க சொல்லப்பட்டிருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாக்கிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். நல்லா கவனிங்க. பேதுரு நடந்து போகும் பொழுது அவனுடைய நிழலாகிலும் பட வேண்டும் என்று பிணியாளிகளை எங்க கொண்டு வச்சாங்களாம்? விடுதலை பெறுவதற்காக பேதுருவின் நிழலில் கொண்டு நினைச்சுதாங்களாம் வைத்தார்கள். ஏன் பேதுருடைய நிழல்ல கொண்டு வச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க. பேதுரு ஒரு சாதாரண மனிதன், மறுதளிக்கக்கூடியவன், பின்வாங்கி போகக்கூடியவன், தேவனை தூசிக்கக்கூடிய ஒரு மனிதன். நேச்சுரலா அதானே பேதுருடைய சுபாவம். என்ன? மறுதலிக்கும், சபிக்கும், சத்தியம் பண்ணவும் துணிந்த ஒரு மனிதன், மற்றவர்களையும் பின்வாங்க பண்ணினவன். அப்படிதான் ஆண்டவர் நேசிக்கணும் ஒரு எண்ணம் உள்ளத்துக்குள்ள இருந்தாலும் மாம்சம் என்ன செய்கிறது? தடை செய்து தேவனை விட்டு தூரமாக்கக்கூடிய ஒரு மனிதன். ஆனா அந்த மனிதனுடைய நிழல் படணும்னு வச்சாங்களா, இல்ல வேற ஏதாவது காரணம் உண்டா? இதுல ஃபேக்ட் என்ன தெரியுமா? பேதுரு இப்ப எங்க வந்துட்டாரு? உன்னதமான தேவனுடைய மறைவுல வந்திருக்கிறாரு. சர்வ வல்லவருடைய நிழல்ல
இருக்கிறாரு. அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கு யாருடைய நிழலும் வரும்? சர்வ வல்லவருடைய நிழலும் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லவருடைய நிழல் வரும். காலேபும் யோசுவாவும் கர்த்தருக்கு பயந்தவர்கள். அவங்க அந்த எரியோவுக்குள்ள செல்லும் பொழுது தேவனுடைய நிழல் எரியோவுக்குள்ள போனதுனால அந்த நிழல் என்ன செய்யிட்டு? அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை விட்டு அந்நிய நிழல்கள் விலக வேண்டுமானால் விலகணும். கண்டிப்பா என்ன செய்யணும்? விலக வேண்டுமானால் சர்வ வல்லவருடைய மறைவில் நீ வருவாயானால் அன்றைக்கு பேதுரை பின்தொடர்ந்த நிழல் உன்னையும் என்ன செய்யும்? பின்தொடரும். நீ போகிற இடமெல்லாம் என்ன செய்யும்? பெரிய விடுதலைய கொண்டு வரும். உனக்கு தரிசன கண்களை தேவன் கொடுப்பார். எல்லாம் முழங்கால் பிடி வருவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய நிழலை வாஞ்சிக்கிறேன். பாவத்தின் நிழலோ எஸ்போனின் நிழலோ ஆண்டவரே உமக்கு தடையாய் நிற்கக்கூடியவர்கள், அவர்களோடு நாங்கள் ஐக்கியம் வைத்து அவருடைய ஆலோசனையை பெற்று அடிமைத்தனத்திற்குள் மறுபடியும் கொண்டு வரக்கூடிய எகிப்து நிழலுக்கு நாங்க போகக்கூடாது ஆண்டவரே. பழைய பாவ பழக்கங்கள், இலவசமாய் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாவ இன்பங்களை நினைத்து ஆண்டவரே அதற்காக நாங்க அந்த அடிமைத்தனத்துக்குள்ள பழையபடி போகக்கூடாது. உன்னதமான அந்த ஈவை இழந்து போகக்கூடாதப்பா. உன்னதமான அந்த ஈவை இழந்து போகக்கூடாது சொன்னா, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்தோம், மறுதளித்து போகிறவர்கள் தேவனுடைய குமாரனுடைய அந்த ரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதிக்கிறதுனால மறுபடியும் அவங்களை புதுப்பிக்கவே முடியாதுன்னு சொன்னார். எப்படிப்பட்ட நிலைமைக்கு வராத தேவனுக்கு ஈவாய் கொடுத்த காரியங்கள், ஈவாய் கொடுத்த உயர்வு, ஈவாய் கொடுத்த படிப்பு, ஈவாய் கொடுத்த வேலை, ஈவாய் கொடுத்த சுதந்திரம், சொத்து எல்லாம் உனக்கு கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் ஈவாய் கொடுத்திருக்கிறார். இது குறித்து நன்றி உணர்வு உனக்கு உண்டா? இல்ல முறுமுறுப்போடு பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறியா? கர்த்தரை அல்லாமல் ஆலோசனை பண்ணுறியா? ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் செய்வதெல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு உண்டா? வேதத்தை அறிந்திருந்தாயானால் நீ கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாய். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கு எதுவாதான் நடக்கும். ஏன்னா நான் கர்த்தருடைய பிள்ளை. கடை முடிவில் என்ன அந்த பரிசுத்த பாதையில கொண்டு வந்து நிறுத்துவார். விசாலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். நம்பிக்கை உண்டா உனக்கு? ஆண்டவர் பார்த்து சொல்ல, ஆண்டவரே நான் அந்நிய நிழல்களின் நாடி ஓடக்கூடாது, உம்முடைய நிழலை தேடி ஓடி வரணும்பா. அந்நிய நிழலின் பிரசன்னம் என்னை விட்டு அகன்று போகட்டும் அப்படின்னு கேள். ஆண்டவரே உம்முடைய நிழலை அல்லாமல் வேறொரு நிழலை நாடாதபடி ஆண்டவரே பாவத்தின் நிழலாக காணப்பட்டாலும் சரி, எஸ்போனின் நிழலாக காணப்பட்டாலும், எகிப்தின் நிழலாக ஒதுக்கத்தை தேடி மீண்டும் நாங்கள் அந்த அடிமைத்தனத்துக்கு போக வாஞ்சித்தாலும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும் பொழுது, உன்னதமான தேவனுடைய மறைவில் நாங்கள் வரும் பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய நிழல் எங்களை மூடிக்கொள்ளும். ஆண்டவரே உங்களுடைய நிழல்ல ஆரோக்கியம் உண்டு, அதில் அதிசயங்கள் உண்டு. எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி செல்ல பலன் எங்களுக்கு உண்டு. ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு தங்கியிருந்து எங்களை அந்த நிழலுக்குள் எப்பொழுதும் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட நிழலுக்குள் பாதுகாத்துக் கொள்ளும். மகிழ்ச்சியோடு அனுபவம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம், வார்த்தை என்னும் மத்தத்தாலே பொசித்து வளர்த்தையும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.